எல்லாம் சொல்லுங்க, மன்னிப்பை உணரும் பொழுது சுகத்தை அனுபவிப்பீர்கள். எப்பெல்லாம் நான் மன்னிக்கப்பட்டேன், என் மேல எதுவுமே இல்லை, அவருடைய ரத்தம் என்ன மன்னிச்சிருக்குதுன்ற உணர்வு வர வர உங்க சரீரம் சுகம் உண்டாக ஆரம்பிக்கும். எல்லாம் சொல்லுங்க, மன்னிப்பை உணரும் பொழுது சுகத்தை அனுபவிப்பீர்கள். அப்ப இந்த இடத்துல பாவ மன்னிப்பு பேசின உடனே டக்குன்னு என்ன வருது? சரீர சுகம். இப்போ அங்க பாருங்க, பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ எழுந்து நட என்று சொல்வதோ எது எளிது? ஏன்னா இயேசு இப்ப அவனை பார்த்து என்ன சொல்றான்? உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட, திமிர்வாதக்காரனை நோக்கி நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். நல்லா கவனிங்களேன், உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு தான் சொன்னார். இப்ப மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்ன உடனே திமிர்வாதம் சரியாயிட்டு சுகமாயி போயிட்டான். சில நேரம் ரொம்ப லிட்ரலாகவே இந்த குற்ற உணர்வு நிறைய பேரை பேரலைஸ் பண்ணிடுது. நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். சம் கில்ட் கான்சியஸ். ஏன்னா பைபிளில் சில நோயை சொல்லும் பொழுது அதுக்கான சில விஷயத்தை சேர்த்து என்ன பண்ணுது? சொல்லுது. இந்த குற்ற உணர்வு வரும் பொழுது பாடியை பேரலைஸ் பண்ணுது. அது ஒரு சிம்டம். இயேசு எப்படி டீல் பண்ணுறாரு பாருங்களேன். அவர் தான் நல்ல மருத்துவர், அவருக்கு தெரியும். இந்த பக்கவாதம், இந்த பேரலைஸ் சரியாகணும்னா இவனுக்கு மன்னிக்கப்பட்டேன் என்கிற உணர்வு வரணும். இவனுக்குள்ள என்ன பேசணும்? அவனை பார்த்து மகனேன்றார். ஆமென். இவனை சுகமாக்கக்கூடிய வார்த்தை இதுதான், மகனேன்றார். திட்டன்கொள் அப்படின்றாரு. உன் பாவங்கள் உனக்கு. இப்படி சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போன்றார். சுகமாயிட்டாங்க. நீ எழுந்து இப்போ பேரலைஸ்லாம் சரியாகட்டும் அப்படிலாம் இயேசு ஒன்றுமே செய்யலை. அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. மன்னிக்கப்பட்டதுன்னு ஒன்னே சரியாயிட்டான். வியாதிப்பட்டேன் என்று நகரவாசிகள் ஒருவனும் சொல்லுகிறது இல்லை. அதாவது தேவனுடைய ராஜ்யம் ஒரு இடத்துல வரும் பொழுது, தேவனுடைய ராஜ்யம் பூரணமாகும் பொழுது பைபிள் சொல்லுது ஊருக்குள்ளேயே வியாதி இருக்காதான். எங்க இருக்காதான்? ஊருக்குள்ளேயே வியாதி இருக்காதான். நீங்க நம்புறீங்களா அந்த நிலைக்கு நம்ம போயிடுவோன்ட்டு? ஆனா அந்த சத்தியத்தை சொல்லும் போது பைபிள் இதை சேர்த்து சொல்லுது பாருங்களேன். வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்லுகிறதில்லை, அதில் வாசமாய் இருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும். இதான் கோடு வேர்ட். பைபிள் படிக்கிறதுக்குன்னா இந்த மாதிரி ஒரு கோடு வேர்ட் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஃபுல்லாக படிச்சுருவீங்க. முக்கியமான அந்த திறவுகோள் வார்த்தை, இந்த கீ வேர்ட்ஸ். எங்கெல்லாம் நீங்கள் மன்னிப்பு படிக்கிறீங்களோ அங்கே நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, அங்கே சுகம் நிச்சயமாய் உண்டாகும்.